ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனுஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம், பிரெட் அல்வா. இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம முதல்ல இப்போ பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு பால், 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சுகர் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி, சுகர் ஜாஸ்தி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திராட்சை, முந்திரி, ஏலக்காய், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ப்ரெட்டை வந்து நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓரங்களை கட் பண்ண தேவையில்லை, பட் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய். என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரெட்டை வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும், நெய்யும் உருகட்டும். இப்போ நல்லா நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு, நெய்யும் நல்லா உருகிடுச்சு. இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை இதில் போட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். இப்போ ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. நம்மளுக்கு அல்வா வந்து கலராக வரணும், அதுக்காக தான் பொரிச்சு எடுக்கிறோம். ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிற நம்ம அந்த ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கிறத எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. உடனே கிளற வேண்டாம். எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அது வேகட்டும், அது பாலில் ஊறி அதுக்கப்புறமா நம்ம கிளறிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. எல்லா ப்ரெட்டையும் போட்டாச்சு. நல்லா பாலில் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு கிளறிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ப்ரெட்டு ஊறினதுக்கப்புறம் கிளற நல்லா வரும். நல்லா ஊறட்டும். நீங்கள் பால் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெட்டில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அல்வாவில் கொஞ்சம் ஊறட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிளற நல்லா வரும், பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கிளறுங்க. இது கிளறிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா கிளறிட்டேன். இப்போ வந்து இந்த டைமில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்குங்க. பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரணும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதுக்கிடையில் நம்ம வந்து முந்திரி திராட்சையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா அது சுற்றி வெந்து வரும்போது நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறிட்டேன். இப்போ அது நல்லா சுருண்டு வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கிடையில் நம்ம வந்து முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இன்னொரு பேனில் நம்ம முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிடுங்க. இப்போ முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிட்டு திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து திராட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே நம்மளுக்கு அல்வா நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கடாயில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. நல்லா இந்த நெய்யும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பிரெட் அல்வா ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அழகான ஒரு பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வருதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.